இன்றைக்கான ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம் வரீங்களா? ஈவினிங் ஃபஸ்ட்டு வேலையாக இட்லிக்கு மாவு தீர்ந்து போச்சு. எனக்கு 365 டேஸும் மாவு இருக்கணும். கடையில் வாங்குறதெல்லாம் செட் ஆகாது. சில பேர் கடையில் அரைக்கிறாங்க, அதுவும் எனக்கு செட் ஆகாது. என் கிரைண்டர் பழசாயிடுச்சு. அது 2 பக்கமும் சுற்றும். ஆன் பண்ணவுன்னா சுற்றாது, கையில் தள்ளி விடணும். லெஃப்ட்டில் தள்ளினாலும் சுற்றும், ரைட்டில் தள்ளினாலும் சுற்றும். ஆனால் மாவு அரைக்குதா, அதனால் வச்சுட்டுருக்கேன். பழசு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த கம்பெனி தயாரித்தவங்க யார் இவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. எவ்ரி 5 டேஸ் ஒன்ஸ் நான் இந்த கிரைண்டர் இல்லைனா எனக்கு கையே ஓடாது. ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி மாவு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ கிரைண்டரில் மாவு வலிச்சிட்டு கிரைண்டரை நல்லா கழுவி தொடச்சி எடுத்து கீழே வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா பாத்திரம் கழுவ ஆரம்பித்தேன். பாத்திரம் கழுவிட்டு தான் நான் கல் கழுவ முடியும். ஏன்னா ஷிங்க்கு காலி இல்லைங்களா. இது மதியம் லஞ்ச் சாப்பிட்ட பாத்திரம் மட்டும் எத்தனை வாட்டி தான் எனக்கு விழுவுனே தெரியாது. இத்தனைக்கும் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 4-5 வாட்டியாவது கழுவுற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் கிரைண்டர் கல்லெல்லாம் நல்லா ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சு உள்ள மாவெல்லாம் சேர்ந்து இல்லாமல் எல்லாத்தையும் ஃபுல்லாக கழுவி ட்ரை பண்ண எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் எடுத்து நாளைக்கு தான் கபோர்டில் வைப்பேன். நல்லா இன்றைக்கி ட்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு. இல்லைனா உள்ளே ஃபங்கல் வந்துடும். ஏன்னா மழை காலத்தில் இல்லைங்களா, அதனால காய வச்சுட்டு மேடையை நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். வீடியோக்காக செய்யலை. நான் ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி ஷிங்கில் பாத்திரம் கழுவுறேன்னா அத்தனை வாட்டியுமே இதை கழுவேன். ஏன்னா எங்களுக்கு உப்பு தண்ணி கரை பிடிச்சிடுது. அது பார்க்க நல்லாவே இருக்கிறதில்ல. அதனால நான் ஒரு வாட்டியும் பால் மாறாமல் ஷிங்க்கு அந்த டைல்ஸ் எல்லாத்தையும் தேய்ச்சி நல்லா வைப் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுருவேன். இந்த வேலை முடிஞ்ச உடனே டீ போட ஆரம்பிச்சிட்டேன். டீ குடிச்சிட்டு தான் டின்னர் வேலையை ஆரம்பிக்கணும். இதுக்கு நடுவில் பையனை கொண்டு கிளாஸில் விடணும். டீயை போட்டு குடித்தா தான் வேலை ஆகும். ஸோ நானே என் பசங்க 2 பேரும் சேர்ந்து டீயை குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடல. லேட்டாக தான் சாப்பிட்டதுனால எதுவும் ஸ்நாக்ஸ் செய்யலை. நைட்டு டின்னர் தான் இது.